எல்லோருக்கும் வணக்கம். இந்தியாவுடைய கொசு விரட்டி சந்தையில் 1970 மற்றும் 80களில் டார்டாய்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டு அசைக்க முடியாத சக்தியாக இருந்துச்சு. இந்த பிராண்டின் கதை வணிக உலகில் காலத்திற்கு ஏற்ப மாறாதது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதற்கு ஒரு சிறந்த பாடமாக இருக்கும். 1970களின் தொடக்கத்தில் ஜிடி கோகலே என்பவரால் பாம்பே கெமிக்கல்ஸ் நிறுவனம் மூலம் டாடாய்ஸ் கொசுவத்தி சுருள் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்தியாவில் கொசு விரட்டி சுருள்களை தயாரித்த முதல் நிறுவனம் இதுதான். 1970 மற்றும் 80களில் சுமார் 60க்கும் மேலான சந்தை பங்குடன் இந்த துறையில் தலை சிறந்த பிராண்டாக இருந்தது. இந்த பிராண்டிற்கு ஆமை என்று, அதாவது டார்டாய்ஸ் என்று பெயர் வைத்ததற்கு பின்னால் சுவாரஸ்யமான காரணங்கள் இருக்கிறது. இந்திய கலாச்சாரத்தில் ஆமை என்பது தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பதன் அடையாளமாக கருதப்படுகிறது. மேலும் ஆமை எப்படி மெதுவாக நகருமோ அதேபோல் இந்த கொசுவத்தி மெதுவாக எரிந்து அதிக நேரம் பாதுகாப்பு தரும் என்பதை குறிக்கவும் இப்பெயர் சூட்டப்பட்டது. டார்டாய்ஸ் பிராண்டின் வெற்றிக்கு அதன் எளிமையான விளம்பரங்களே முக்கிய காரணம். குறிப்பாக கச்வா ஜலாவோ மச்சார் பகாவோ என்ற ரேடியோ விளம்பர பாடல், அப்படி என்றால் ஆமையை ஏறி கொசுவை விரட்டு என்ற பாடல் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானது. இது மக்களை எளிதில் சென்றடைந்து டார்டாய்ஸ் என்ற பெயரை ஒவ்வொரு வீட்டிலும் ஒலிக்கச் செய்தது. 90களில் சந்தையில் நுழைந்த முயல் போன்ற வேகமான போட்டியாளர்கள் டார்டாய்ஸின் ஆதிக்கத்தை அசைக்க தொடங்கினர். 1984 மோகன் ஆர் கல்யாணராமன் என்பவரால் தொடங்கப்பட்டது குட் நைட். ஜப்பானின் சுமிட்டோமாவுடன் இணைந்து மின்சார கருவிகள் மற்றும் பேப்பர் மேட்டுகளை அறிமுகப்படுத்தியது. பின்னர் கோத்ரேஜ் குழுமத்தால் கையகப்படுத்தப்பட்டு மிகப்பெரிய பிராண்டாக உருவெடுத்தது. அதற்கு பிறகு மார்டின், ரெக்கிட் அண்ட் கோல்மேன் நிறுவன தயாரிப்பு இது 1996 தேசிய அளவில் அறிமுகமானது. தீவிர விளம்பர பிரச்சாரங்கள், விரிவான சந்தைப்படுத்துதல் உத்திகளை கையாண்டது. தென்னிந்தியாவில் தொடங்கி மிக குறுகிய காலத்தில் டார்டாய்ஸின் சந்தையை பிடித்தது. சந்தையில் மார்க்கெட்டில் லீடராக விளங்கிய டார்டாய்ஸ் வீழ்ச்சி அடைந்தது எப்படி என்பதை பார்க்கலாம். ஆமைக்கும் முயலுக்கும் நடந்த கதையில் ஆமை வென்றிருக்கலாம், ஆனால் நிஜ சந்தையில் போட்டியில் டார்டாய்ஸ் தோற்று போனது. அதற்கான காரணங்கள் என்னவாக இருக்க முடியும் என்பதை பார்ப்போம். புதுமையின்மை, லேக் ஆஃப் இன்னோவேஷன். குட் நைட் போன்ற பிராண்டுகள் திரவ மின்சார கருவிகளை, லிக்விட் வேப்பரைசர்ஸ் அறிமுகப்படுத்திய போது மக்கள் புகை வரும் சுருள்களை தவிர்த்து நவீன தொழில்நுட்பத்திற்கு மாறினர். அத்துடன் இந்த சுருள்களை பிரிக்கும் போது உடைவதால் முழுமையாக பயன்படுத்த முடியவில்லை என்பதும் ஒரு காரணம். அதற்கு பிறகு விநியோக குறைபாடு. கொசுக்கள் அதிகம் இருக்கும் சீசன் காலங்களில் சந்தையில் இந்த பொருட்களுக்கு பெரும் தட்டுப்பாடு நிலவியது. சீசன் காலங்களில் டார்டாய்ஸ் நிறுவனத்தால் சரியான நேரத்தில் பொருட்களை கடைகளுக்கு கொண்டு சேர்க்க முடியவில்லை. டார்டாய்ஸ் பிராண்டின் மிகப்பெரிய பலவீனமே அதன் விநியோக சங்கிலிதான். நிறுவனம் இந்த விநியோக சிக்கல்களை சரி செய்து சரியான நேரத்தில் பொருட்களை கடைகளுக்கு கொண்டு சேர்க்க தவறியது. மூன்றாவது, மெத்தன போக்கு. நாங்கள் மெதுவாகவே செயல்படுகிறோம், எங்களுடைய வேலையில் நாங்கள் திருப்தியாக இருக்கிறோம் என்ற நிறுவன உரிமையாளரின் அணுகுமுறை அதன் வீழ்ச்சிக்கு வித்திட்டது. நான்காவதாக, விளம்பர செலவு. டார்டாய்ஸ் நிறுவனம் வெறும் 2 கோடி ரூபாயை விளம்பரத்திற்கு செலவிட்ட நிலையில் அதன் போட்டியாளர்கள் 40 கோடி ரூபாய் வரை செலவழித்து சந்தையை ஆக்கிரமித்தனர். 1999 டார்டாய்ஸ் பிராண்ட் வெளியிட்ட ஒரு விளம்பரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. டார்டாய்ஸ் நிறுவனம் தனது விளம்பர பிரச்சாரத்தில் பைரேத்ரம் பொடியை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் தங்கள் தயாரிப்பு சிறந்தது என்றும், அல்லெத்ரின் என்ற வேதிப்பொருளை பயன்படுத்தும் போட்டி நிறுவனங்களின் தயாரிப்புகள் தரமற்ற என்றும் நேரடியாக தாக்கியது. இந்த விளம்பரங்கள் மற்ற பிராண்டுகளை சிறுமைப்படுத்தும் விதமாக இருந்ததால் இந்திய விளம்பர தர நிர்ணய குழு இதற்கு அனுமதி வழங்க மறுத்தது. இது பிராண்டின் நற்பெயருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது. டார்டாய்ஸின் வீழ்ச்சியை தொடர்ந்து 2002 பேயர் இந்தியா நிறுவனம் அதன் சந்தைப்படுத்துதல் உரிமையை வாங்கியது. இருப்பினும் புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அது ஒரு சாதாரண பொருளாகவே மாறிப்போனது. இதனால் போட்டியாளர்களின் ஆக்ரோஷமான விளம்பரங்களுக்கு முன்னால் டார்டாய்ஸ் மங்கித்தான் போனது. குட் நைட், மார்டின் ஆகியவை
வெளிநாட்டு பிராண்டுகள் என்ற அந்தஸ்தை பெற்றன. ஆனால் டார்டாய்ஸ் ஒரு உள்ளூர் தயாரிப்பு என நுகர்வோரால் பார்க்கப்பட்டது. இது அதன் பிராண்ட் மதிப்பை குறைத்தது. தொடக்கத்தில் இந்த பிராண்டை மீட்டெடுக்க ஆர்வம் காட்டிய பேயர் நிறுவனம் ஒரு கட்டத்திற்கு பிறகு தனது முயற்சிகளை கைவிட்டு விட்டது. சுருக்கமாக சொன்னால், ஏற்கனவே நலிவடைந்திருந்த ஒரு பிராண்டை நவீன சந்தை மாற்றங்களுக்கு ஏற்ப மாற்றத் தவறியதே பேயர் நிறுவனத்தின் தோல்விக்கு காரணமாக அமைந்தது. இதிலெல்லாம் நமக்கு கிடைக்கும் பாடங்கள் என்ன என்றால், டாடாய்ஸ் பிராண்டின் கதை நமக்கு சொல்லும் முக்கியமான ஒரு விஷயம், மாற்றம் ஒன்றே மாறாதது. ஒரு காலத்தில் சந்தையில் 60% பங்குகளை வைத்திருந்த ஒரு பிராண்ட் 2003இல் வெறும் 2.3% குறைந்ததற்கு அதன் புதுமையின்மையும் காலத்திற்கு ஏற்ப மாறாதுமே காரணமாகும். எவ்வளவு பெரிய பிராண்டாக இருந்தாலும் வாடிக்கையாளர்களின் தேவையை உணர்ந்து புதுமைகளை புகுத்தாவிட்டால் காணாமல் போய்விடும். நன்றி, வணக்கம்.